தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள சியோன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளது. ஒரு மாணவி 4 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார். சென்னை அடுத்த சேலையூரில் உள்ள சியோன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 982 மாணவ மாணவிகள் +2 பொதுத் தேர்வு எழுதினர். இன்று தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். இதில் குறிப்பாக செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அபர்ணா என்ற மாணவி 600க்கு 596 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். தமிழில் 99, ஆங்கிலத்தில் 97 மதிப்பெண் பெற்றுள்ளார். மற்ற 4 பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி அபர்ணாவை பள்ளியின் தாளாளர் விஜயன் நேரில் அழைத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். இதேபோல 593 மதிப்பெண் பெற்ற முகமது முஷரப், 594 மதிப்பெண் பெற்ற வைஷ்ணவி, 590 மதிப்பெண் பெற்ற ஸ்ரீ விஷால் ஆகிய மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் பாராட்டினர். சியோன் மேல்நிலைப்பள்ளி செம்பாக்கத்துல இருந்து வரேன். என்னோட மார்க் 596 எடுத்திருக்கேன். ஆங்கிலத்துல 97, தமிழ்ல 99, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் மேக்ஸ்ல 100 எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரிசல்ட் வந்தோடனே. அண்ட் தென் சேர்மன் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. டீச்சர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நிறைய ஆக்சுவலி எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க. இப்படி எழுதணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்க எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸா பார்த்து அவங்க அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க. டீச்சர்ஸ் அவங்க ரொம்ப எளிமையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு எளிமையா புரிஞ்சுது அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யாரா இருந்தாலும் தமிழ், ஆங்கிலம்ல இருந்து எல்லாருமே சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ரிசல்ட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகம் முழுசாக பார்க்கும்போதுங்க ரிசல்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. 0.53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த இன்க்ரீஸ்ன்றதே ஒரு நல்ல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். குழந்தைங்களுக்கு நிறைய எல்லா பிள்ளைங்களுமே பை பர்த் ஸ்மார்ட்டான பிள்ளைங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல அறிவுத்திறன் இருக்குது. அதை எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போகிறது தாங்க ஒரு பள்ளிக்கு பொறுப்பு இருக்குது. அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரிங்க. அது நான் பிரித்து காட்டுறது அரசு பள்ளியாக இருக்கட்டும், உதவிபெறும் பள்ளியாக இருக்கட்டும், அல்லது மெட்ரிக்காக இருக்கட்டும். அந்த குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் உண்மையிலே ஸ்மார்ட். அதை சேனலைஸ் பண்ணி கொண்டு போகிறதா இருக்குது. நாங்கள் அதுக்கு பக்குவமாக ஒவ்வொரு குழந்தைங்க கவுன்சிலிங் அப்பப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. பொறுமையாக இருக்கணுங்க. வாழ்க்கையில் இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் சான்சஸ் இருக்குது. அதையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ 12th நீ ஃபெயில் ஆகிட்டே, அதுக்கே நீ கவலைப்படணும். அடுத்த 1 மாதத்தில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அரசு வைக்க போகுது. அதில் எழுதி பாஸ் பண்ணிட்டு போ. நிதானமாக பொறுமையாக இருங்க. 1 மாதத்தில் அடுத்த டெஸ்ட் வருது, அதை எழுதுங்க. அது வரைக்கும் கவர்மெண்ட் நம்ம காலேஜஸ்ல அட்மிஷன் கொடுக்க கவர்மெண்ட்ல அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க யூ டோன்ட் ஸ்டாண்ட் டு லூஸ் எனிதிங். அதனால மார்க் கம்மியாயிடுச்சு, அதை நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்ற இதே இருக்கக்கூடாதுங்க. சொல்றது நீங்க சப்ஜெக்ட் இப்போ ஹையர் எஜுகேஷன் போகும்போது எந்த பாடத்தை எடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்க ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு எந்த பாடம் எடுக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்க ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்பா அம்மா ப்ரெஷர் போட்டாங்க, அல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜில் பண்ணியிருக்கான்றது போகவே போகாதுங்க. உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, பிஏலையா, பிஎஸ்சிலையா, இன்ஜினியரிங்கா, அல்லது நீட்டாக இருக்கட்டும், ஐஐடிஜா இருக்கட்டும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நீங்கள் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். ஸ்கில் டெவலப் பண்ணாதான் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். தவிர அவங்க சொன்னாங்கன்னு ஒரு குரூப் எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது.